7th standard term 1 chapter 1 number systemல exercise 1.2ல 5th question என்ன கொடுத்திருக்காங்கன்னா a lift is on the ground அப்படினு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ஒரு lift எங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா ground floorல இருக்குது. It goes 5 floors down. முதல்ல அந்த lift என்ன பண்ணுது ground floorல இருக்குது. அதுக்கு அப்புறமா 5 floors எங்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா கீழ போகுது. அதுக்கு அடுத்தது then moves up 10 floors from there. அந்த கீழே போன பிறகு திரும்பவும் 10 ஃப்ளோர் மேலே போகுது அப்புன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. இப்போது லிஃப்ட் எந்த ஃப்ளோரில் இருக்கும் இதுதான் கேள்வி. ஓகேங்களா? ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரை நம்ம என்னன்னு வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0, அதாவது நியூமரிக்கலாக பார்க்கும்போது எண்களில் வைக்கும்போது தரைத்தளத்தை நம்ம இருக்கக்கூடியதை என்னென்னு வச்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 0 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். 5 floors down. எப்போவுமே இந்த மாதிரி வே ப்ராப்ளம்ஸ் கொடுத்தாங்கன்னா நீங்கள் வே ப்ராப்ளம்னும் போது வழி கணக்குன்னும் போது கண்டிப்பாக வார்த்தைகளை எழுதுறது தான் பெட்டர் சாய்ஸ். ஓகேங்களா? 5 floors சிம்பிளாக எழுதுனா போதும். 5 floors down அப்படின்னா என்ன அர்த்தம்? 5 படி கீழே இறங்குது, விச் மீன்ஸ் 5 தளங்கள் கீழே இறங்குது. அப்போ கீழேனாலே உங்களுக்கு என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் போட்டு தான் எடுத்து எழுதணும். தட் இஸ் -5. அதுக்கப்புறம் அங்கிருந்து என்ன ஆகுது? 10 floors up, மேலே போகுதுன்னு அர்த்தம். மேலேனாலே உங்களுக்கு என்ன குறியீடு வரும், சிம்பிள் வரும்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ். எவ்வளோ போகுது? +10, அதாவது 10 ஃப்ளோர் மேலே போகுதுன்றதுனால +10. இப்போது லிஃப்ட் எந்த இடத்துல இருக்கும்னா இந்த 3 நம்பர்ஸையும் சேர்க்கணும். அப்போ 0 -5 +10 இதை தான் இங்கே எடுத்து எழுதியிருக்கோம். 0க்கு வேல்யூ கிடையாது, 10 -5. அப்போது பெரிய நம்பர் வேறு சிம்பிளாக இருக்கிறதுனால சும்மா ஜஸ்ட் 10ல் 5 போச்சுன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 5. ஸோ இது எந்த ஃப்ளோரில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5th ஃப்ளோரில் இருக்குது, 5வது மாடியில் இருக்குது. இதுதான் இந்த சம்மோட சொல்யூஷன். அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா when கலா woke up, அதாவது கலான்றவங்க எழுந்திருக்கும் போது her body temperature was 102 degree Fahrenheit. அவங்களுடைய பாடி டெம்பரேச்சர், உடல் வெப்பநிலை என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 102 டிகிரி இருக்குதுன்றாங்க. ஸோ she took medicine for fever. அந்த ஃபீவருக்கு அவங்க மெடிசன் எடுக்கும்போது 2 மணி நேரம் கழிச்சு after 2 hours 2 degree Fahrenheit lower, அதாவது மெடிசன் எடுத்துட்டாங்க 2 மணி நேரம் கழிச்சு அவங்களுடைய உடல் வெப்பம் டெம்பரேச்சர் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 டிகிரி குறைஞ்சிருக்குதுன்றாங்க. வாட் வாஸ் ஹர் டெம்பரேச்சர் தென்? இப்போதைக்கு அவங்களோட டெம்பரேச்சர் என்ன அப்படின்றது தான் கொஸ்டின். ஸோ இது சிம்பிளாக 3 வார்த்தையில் முடிச்சிடலாம். இனிஷியல் டெம்பரேச்சர், அதாவது ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய அவங்களுடைய உடல் வெப்பம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 102 டிகிரி Fahrenheit, 102 டிகிரி Fahrenheit. டிக்ரீஸ்டு டெம்பரேச்சர். ஸோ இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி வே ப்ராப்ளம் அப்படின்னா கண்டிப்பாக சென்டென்ஸ் இருக்கணும். அது சிம்பிளாக நீங்கள் எழுதினாலே போதுமானது. எவ்வளவு டெம்பரேச்சர் குறைஞ்சிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறையுது அப்படின்னா கண்டிப்பாக என்ன போடணும்? மைனஸ் போடணும். ஸோ -2 டிகிரி Fahrenheit. இப்போ ஃபைனல் டெம்பரேச்சர், அதாவது இறுதி அவங்களுடைய உடல் வெப்பநிலை என்னவா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதை ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும்னா சேர்க்கணும். அப்போ சேர்க்கணும் போது இருக்கிற சிம்பிளை அப்படியே எடுத்து போடணும். ஸோ 102, இங்கே -2னா -2ன்னு போடணும். ஸோ 102ல் 2 போச்சுன்னா என்ன வரும்? 100 டிகிரி. ஆன்சரில் மட்டும் எழுதும்போது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் எடுத்து எழுதிடணும். ஸோ 100 டிகிரி Fahrenheit. ஸோ அவ்வளோதான் இந்த சம்மோட சொல்யூஷன். மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு சம்மோடு சந்திக்கிறேன். வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.